"ஏய்! நான் பார்க்க சோழனுக்கு அக்கா மாரியாடா இருக்கேன்?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "இல்ல அண்ணி, சோழன தான் உங்களுக்கு சித்தப்பா மாரி இருக்கு. அதையே அந்த பொண்ணு லவ் பண்ணுது. இதுலேருந்தே அதோட டேஸ்ட் தெரியலையா? விடுங்க அண்ணி" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அந்த நேரம் தான் கரெக்ட்டா சோழன் வராரு. சோழன பார்த்தோனே காயத்ரி முகத்துல ஒரே சிரிப்பும், வெட்கமுமா இருக்க, அதே சைடு இந்த பக்கம் பார்த்தா நிலாவும், பல்லவனும் சோழன பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க. சோழன் வந்து, "ஏன் இப்படி என்னைய பார்த்து இப்படி முறைக்கிறீங்க? அங்க பாருங்க என்னைய பார்த்தோனே காயத்ரி முகத்துல எவ்ளோ ஒரு பிரகாசமான ஒளி தெரியுது. ஆனா உங்கள பாருங்க இருக்கிற ஒளியும் கம்மியாயிரும் போல. அந்த மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரி பல்லவா, நீ பாரு பஸ் வந்துச்சுன்னா பார்த்து ஏறி போ, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க. "போடு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது சூப்பர்" அப்படின்னு சோழன் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. "ஏண்ணே இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் தப்புண்ணே" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "இதுல என்னடா தப்பு? இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. உனக்கு அதெல்லாம் தெரியாது. சின்ன பையன்" அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பையனா இருக்க எனக்கே இதெல்லாம் தப்புன்னு தெரியுது. உனக்கு தெரியலையா?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. "ஏய்! நீ நடக்க போறத மட்டும் பார்றா. நிலாவ நான் கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நூல் தான் இந்த காயத்ரி" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே வசமா நீ ஒரு இடத்துல சிக்க போற பாரேன்" அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு கிளம்புறாரு.